எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பச்சை பயிரை முளைக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இன்றைக்கி ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இன்னும் வெரைட்டி ரைஸு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை எப்போவுமே தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு டைம் கழுவிடுங்க. இப்போ வர்ற வெங்காயத்தில் எல்லாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வருது. நல்லா கழுவிட்டு பயன்படுத்திக்கோங்க. தக்காளி 2 சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கிட்டா போதும். இப்போ இது மேலே இருக்கிற அந்த கண்ணு மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்துட்டு அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அதனால் வதங்காது. எடுத்துகிட்டு சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஒரு குக்கரை அடுப்பில் போட்டு அதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறது கடலெண்ணெய் தான். இதில் ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கூட 1 டீஸ்பூன் சீரகம், அவ்வளோதான். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை முதல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்கின உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அது குக்கரில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக வதக்கி விட்டுட்டு நம்ம தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம். இந்த தக்காளி அப்போ தான் நல்லா மசிய வதங்கி வரும், வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். நமக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இது எல்லாமே நல்லா மசிய வதங்கினதுக்கப்புறம் நான் 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன். சாம்பார் தூள், குழம்பு மிளகாய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஒரு மாதிரி கொதி வரணும். கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு 100 கிராம் அளவு முளைக்கட்டின பச்சை பயிரை சேர்க்குறேன். நான் இன்றைக்கி சேர்க்குற அளவுகள் 3 பேருக்கு சரியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பயிரை சேர்த்துக்கோங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம். இப்போ உப்பு சேர்த்துட்டு அந்த கிரேவி திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்னொரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் இப்போ கூட நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது. கடைசியில் குக்கரை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் ஹைலையும் 1 விசில் சிம்முலையும் வைங்க. வெந்து போயிடும். பச்சை பயிறு முளை கட்டினது ஊறினது தானே, அதனால் சீக்கிரம் வெந்து போயிடும். நல்லா விசில்லாம் அந்த ப்ரெஷரெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கரை திறந்து பார்க்கணும். முதல்ல வெயிட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறமா எப்போவுமே குக்கரை திறங்க. அப்போ தான் நமக்கு ப்ரெஷர் அடங்கிடுச்சா இல்லையாங்கிறது தெரியும். பச்சை பயிறு நல்லா வெந்துருச்சு, ஆனால் தண்ணி தனியாகவும் பயிறு தனியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அந்த மத்து இருக்கு இல்லையா, பருப்பு கடைவோம்ல மத்து, அதை எடுத்து லேசாக இந்த மாதிரி நீங்கள் மேஷ் பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி கிரேவியாக வரும். தண்ணி தனியாக நிற்காமல் கிரேவியாக கலந்து வரும். லேசாக மசிச்சு விட்டால் போதும். மசிச்சு விட்டுட்டு கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். அவ்வளோதான், நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி ராகி இட்லியோடு சேர்த்து சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.